एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षिभिर्यजत्राः स्थिरैरङ्गचष्टुभागं सनोभिः यशेमदेवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धसर्वाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षरो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு நாரத பரிவிராஜக உபனிஷத்தினுடைய ரெண்டாவது மந்திரத்தை பார்க்கலாம். அதில் நாரதர் நைமிஷாரண்யம் வரும்போது அவருடைய வீணைக்கு உயிர்த்தன்மை பெற்றது, ஸ்வர விசேஷத்தை உணர்ந்தார். ஸ்வரம்ங்கிறது ஓங்காரம், ஓங்காரம் உங்களோடு பொருந்தும் இறைவனோடு பொருத்துங்கிறதுல அந்த ஓங்காரத்தை தொடர்ந்து அந்த வீணையில் வாசிக்க 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 இந்த இசையானது இறைவனிடத்தில் தன்னுள்ள இருக்கக்கூடிய பரம்பொருளோடு இணைக்க இணைக்க அவருக்கு ஆனந்தம் பெருகிறது. இது சொன்ன மாதிரி இசையால் வசமாக இதயம் இதுன்னு ஒரு பாட்டு இருக்குது. நிறைய பேர் இந்த மும்மூர்த்திகள்னு சொல்லுவாங்க. நாத பிரம்மம், தியாகராஜ பாகவதர், முத்துசாமி தீட்சிதர், அந்த காலத்தில் மும்மூர்த்திகள் ஞானத்துக்கு. அவங்க இசைத்து பாடி பாடி பாடியே சித்தி பெற்றவர்கள். அது என்ன காரணம்? ஓங்காரத்தினால ஜபம் பண்ணுற மாதிரி தான் அது. ஏன்னா அவங்க லயமாகும்போது என்ன ஆகுறாங்க, அது உயிருக்கு அழைச்சிட்டு போயிடும். உயிர் ஆனந்த ஸ்வரூபம், அங்கேயே இருந்துடுறாங்க. அதனால் அங்கே நிஷ்டை ஏற்படுது, தொடர்ந்து பாடுறாங்க. புரியுது? அதே தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அன்றைக்கே சொன்னேன், நீங்கள் அதை வீணை மீட்ட 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 நாளாக 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம், 8 மணி நேரம், கின்னஸ் ரெக்கார்ட்லாம் எப்படி போகிறாங்க ஃபோக்கஸ் பண்ணுறது, அந்த இசையில் வசமாகிறது, அது உயிருக்குள்ள பிரயாணம் செய்கிறது. அதனால் ஸ்வரத்தினுடைய இனிமை அவங்களுக்கு சித்தி தந்தது. அந்த நிலைகளை அவர் வாசிக்க அது தேவகானமாக பிரகாசிக்குது. இப்போது இன்னைக்கு இந்த விதிமுறைகளை முதல் பாடத்தில் பிரதம உபதேசம் முதல் சாப்டரில் 2வது மந்திரம் வந்த நாரதர்கிட்ட என்ன கேட்டாங்க? முக்தி உபாயோ, முக்திக்கான உபாயத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு ரகசியம் தெரியும். ஆனால் சரி, பார்க்க உட்காந்துருக்கிறவங்களாம் சாதாரண ஆள் கிடையாது. எல்லாத்துலேயும் எல்லாரும் பெரிய ஆள். ஆனால் முக்தி பெறலை. முக்தி பெற்றவங்க முக்திக்கு உபாயம் கேட்பாங்களா? இல்லை ஃபார்மாலிட்டிக்காக கேட்பாங்களா? நீங்கள் வந்திருக்கீங்க, போகிறதான் போகிறீங்க, முக்திக்கு உபாயம் பண்ணிட்டு போங்கன்னு. அப்படிப்பட்ட விஷயமா அது? முக்திக்கு உபாயம் என்னது? முக்திக்கு உபாயம் 12 ஆண்டுகள் உக்காரணும், சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும். அப்போ தான் முக்தி என்னது சித்தியாகும். இதில் முக்தியில் 2 வெரைட்டி நல்லா ஞாபகம் வச்சுங்க. கிரமமுக்தின்னு சொல்லக்கூடிய சாலோகம், சாரூபம், சாமீபியம், சாயுஜ்யம். அடுத்தது மரணத்துக்கு அப்பால் கைவல்யம். வாழும்போது சாயுஜ்யம் வரைக்கும் போயிடலாம், மரணத்துக்கு அப்பால் கைவல்யம். கைவல்யத்தை தான் ரொம்ப உயர்வானது, கைவல்ய முக்தின்னு பேர். 2 விதம். சாதனையாளர் சாதனை செய்துட்டு இருக்கும்போதே சாயுஜ்யம் ஆகிடுவான். அப்புறம்
பிரம்மஸ்வரூபத்தில் வாழ்கிறது. அதுக்கப்புறம் மரணத்துக்கு அப்புறம், தேகத்தை விட்டதுக்கப்புறம், அது கைவல்யம்னு பேர். மொத்தம் 5. அதில் 4 கிரம முக்தின்னு சொல்கிறது, 1 கைவல்யம்னு சொல்கிறது. இப்போது இந்த உபாயத்தை கேட்குறதுனால இந்த வந்திருக்கவங்கெல்லாம் யார் யார் வந்திருந்தாங்க? ஸ்ருதா, நிறைய கேட்குறவங்க. சத்திர யோக உபஸ்திதாக, 12 ஆண்டுகள் அசையாமல் உட்காந்துருந்தவங்க. அசையாமனா என்னது? 12 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த யாகத்தை தரிசிச்சிருக்காங்க. அத்தியன சம்பன்னாக, நிறைய படிக்கிறவங்க. நிறைய படிக்கிற குருவானதுக்கப்புறம் வேணால் நிறைய படிங்க. சிஷ்யனாக இருக்கும்போது நிறைய சிரவணம் பண்ணுங்கள். நீங்கள் எதை கண்டதையும் படிச்சுட்டு இருந்தால் நேரம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு. வேறு என்ன சொல்கிறது? குரு ஆனதுக்கப்புறம் அவங்க எதை படிப்பாங்கன்னா, இந்த இதை மனனம் பண்ணுவாங்க, வெளியில் போக மாட்டாங்க. இந்த உபனிஷத் பகவத்கீதா பிரம்மசூத்திரத்தை மனனம் பண்ணுவாங்க. மனனம் பண்ணுவாங்கன்னா அதை திரும்ப 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 3 முறை 4 முறை 5 முறை 10 முறை படித்தவங்களாம் இருக்காங்க. அவங்க இதிலேயே தான் நிற்பாங்க. பக்தி யோகம் அவ்வளோதான் போயிருக்க மாட்டாங்க. தியானமுங்கிற ராஜயோகத்துக்கும் போயிருக்க மாட்டாங்க. ஞான யோகத்திலேயே ஒன்றுலேயே நிற்பாங்க. நிற்கட்டும், தப்பு இல்லை. எது அவங்களுக்கு எளியதோ அதை பண்ணுறாங்க. ஒன்றில் நிற்கிறது தான் உயர்வு. ஆனால் 3த்தையும் சேர்த்தோம்னா ரொம்ப எளிமையாக ஜெயிக்கலாம். அது ஒரு பக்குவம் தான், வேறு என்ன. அறிவு நிலை ஒரு பக்குவப்பட்ட நிலையில் 3 ஒன்றாகும்போது அது எளிமையாக ஜெயம். ஒன்றுக்கு லிங்க் இருக்குது, கண்டிப்பாக லிங்க் இருக்குது. லிங்க் இல்லாமல் இப்போ நீங்கள் போயிட்டு வந்தீங்க, சித்த சுத்தியாக இருக்கும். சித்த சுத்தியாச்சா, கண்ட குப்பைகளை போட்டு குளறிக்கிட்டு இங்கே போகிறதா அங்கே போகிறதா, இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா, குடும்பத்தை எப்படி நடத்துது, அதை தொழிலை எப்படி, இந்த மாதிரிலாம் பல சிந்தனையெல்லாம் விட்டுட. ஒன்றை மட்டும் சிந்தி, வேறு ஒன்றையும் சிந்திக்காது. நீ வேறு ஒன்றையெல்லாம் சிந்திக்கிறதெல்லாம் டெம்பரவரி, போயிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். மாறிக்கிட்டே இருக்கிற விஷயத்துக்கு ஏன் அவ்வளோ உயிரை கொடுக்குற? மாறாத ஒன்றுக்கு உயிரை கொடு. உயிரை கொடுன்னா சித்த சத்தாக்குன்னு அர்த்தம். உயிரை சித்த கொடு, சத்துக்கு கொடு. அதுதான் ஆத்ம நிவேதனம், ஆத்ம சமர்ப்பணம், இதெல்லாம் சொல்லலாம். அதனால் இப்போ இந்த ஸ்ருதா அத்தியன் சம்பன்னா இவ்வளோ படித்து என்ன, இவ்வளோ படித்து என்ன படிக்கிறதே இதை பொறுத்த பிரம்ம ரகசியத்தை பொறுத்த வரைக்கும் படித்து காரியம் ஆகாது ஆகாது ஆகாது. ஞானம் வந்ததுக்கப்புறம் முக்தி பெற்ற படி மற்றவங்களுக்கு அதை நீ எளிமைப்படுத்தி சொல்லிக் கொடுக்கறதுக்கு வேணால் படிச்சுக்கோத்தா, சிரவணம் பண்ணிக்கோங்கிறது முக்கியம். அப்புறம் தபோனிஷ்டா, தபம் பண்ணுறான். எதுக்காக தபம் பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய பேர் இப்போ 95%க்கு என்னது ஞான யோகம்னு சொல்கிறீங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். இந்த ஆடியோலாம் பொறுமையாக கேளுங்க. இதெல்லாம் ஏன்னா அவர் எங்கே இருக்காருன்னு அவருக்கு தெரியல. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. நேற்று சொன்னேன்னு 5 தத்துவம் நமக்கு தடையாக இருக்கிறது. உடல் நோய், மனநோய், அவிரத்தி. அவிரத்தி தானே? அவிரத்தினா என்னது? போக இச்சா, புலன் பின்னாடி போகிறது. 4வது அனவஸ்திதா, பொருந்தாதது. குருவோடையும் பொருந்துறதில்ல, தியானத்துலேயும் பொருந்துறதில்ல, இறைவனோடையும் பொருந்துறதில்ல, அலையிறது. 10வது பிரகாரம். அப்புறம் அனவஸ்திதா பிற்பாடு சித்த விக்ஷேபம். சித்த விக்ஷேபங்கிறது இந்த 5ஐயும் உள்ளடக்கினது. பிரமாதம்னு ஒரு வார்த்தை சொன்னேன், பிரமாதம். சித்த ஆதி உடல் நோய், வியாதியில் இந்த டிப்ரெஷன், மனம் மூட விட்டு எனக்கு மூடு சரியில்லைங்கிறதெல்லாம் அதுலேயே போயிடுது. அதெல்லாம் நீங்கள் மனம் எப்போதும் சரியாக இருந்தால் தான் நீ வேலை செய்வேன்னா நீ வாழ்க்கையில் வேலையே செய்ய முடியாது. புண்ணியங்கள் வேலை செய்யும்போது மனம் சரியாக இருக்கும். நமக்கு புண்ணியம் நிறைய இருக்கா? உங்களுக்கே தெரியும் உங்கள் ஜாதகம் எப்படிப்பட்ட ஜாதகம்னு. எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ்ஸாக அதிகமாக வரும். உலகம் ஃபுல்லாக நெகட்டிவ்ஸ் நிறைய பறந்து விரிஞ்சு கிடக்கு. 5% சத்துவம் அதை பேலன்ஸ் பண்ணுது. ஆனால் அந்த சத்துவம் 5 மறைஞ்சிருக்கு. சத்துவம் 5, சத்துவகுணம் 5% மறைஞ்சிருக்கு. தபஸ்வியாக இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க, மறைஞ்சிருக்கு. 95% பறந்து விரிஞ்சு கிடக்கு. நம்ம எதை பார்க்குறோம்னா இந்த பறந்து விரிஞ்சு கிடக்கிறதான் பார்க்குறோம். அதுதான் சம்சாரின்னு பேர். பொய் பின்னாடி போகிறவன்னு அர்த்தம். சம்சாரின்னா என்ன அர்த்தம்?
பொய் பின்னாடி போகிறவன்னு அர்த்தம். அவருக்கு உண்மை பிடிக்காது, மெய் பிடிக்காது. ஆடு மாடு எல்லாம் எப்படி போதோ அது பின்னாடி இவனும் போவான். ஏன்னா எய்த்த வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், ஏன்னா இவனுக்கு சுய அறிவு சுத்தமாக கிடையாது. அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா, நீ அலப்தம்னு ஒரு வார்த்தை இருக்குது, அலப்தம்னு. நீ வந்து திரிசங்கு மாதிரி மேலேயும் போக முடியாது, கீழேயும் வர முடியாது. எங்கே நிற்கிறேன்னே உனக்கே தெரியாது. அது இப்போ இந்த ஞான யோகத்தில் அதுதான் அடிக்கடி சொல்கிறேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கிறத உணர்த்துறேன்னா இல்லையா? நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணணும்னு. ஒரு சிஷ்யன் எத்தனை மணி நேரம் மத்தியமோ அதமோ உத்தமெல்லாம் பார்த்தோமே. அப்போ நீங்கள் இந்த விஷயம் தெரிஞ்சோம், நான் இருந்துட்டு போகிறேன் அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருந்தால் அது உங்களுக்கு இது விழிப்பு நிலையில் இருக்கலாம். இப்போ சந்தர்ப்பம் கூடி வராமல் இருக்கலாம். எவ்வளோ சீக்கிரம் அந்த சந்தர்ப்பத்துக்குள்ளே அந்த சூழ்நிலைக்கு நம்ம போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும். 1 மணி நேரமே உட்கார முடியல, 4 மணி நேரம் உட்கார முடியல, 8 மணி நேரம் உட்கார முடியல, 12 மணி நேரம் வரைக்கும் வேதம் சொல்லுது. 1 மணி நேரம் கூட உட்கார முடியலன்னா அப்போ நீ எவ்வளோ நாளாக இதே பண்ணிகிட்டு இருப்ப? அப்போ எங்கே இருக்கன்னு தெரிஞ்சு போயிடும்ல. அதனால் ஒரு சிஷ்யன் தான் எங்கே இருக்கோங்கிறது தெரியணும், கண்டிப்பாக தெரியணும். அது தெரியாமல் நானும் போயிட்டு இருக்கேன், 30 வருஷமாக சொல்லணும். ஆன்மீகத்தில் 30 வருஷமாக இருக்கேன், 40 வருஷமாக இருக்கேன், நான் வயசை சொல்லிகிட்டு இருப்பான். 7 வயசாக இருக்கும்ல, அதை சொல்லிட்டு கிடப்பான். பிறந்ததுலேருந்து அப்படியே குரு கூட உட்காந்து சிரவணம் பண்ண மாதிரி பேசுகிறானுங்க. நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கேன். இருந்துட்டு போட்டோம். இப்போ அதனால் நாம் எங்கே இருக்கோன்னு தெரியணும், எங்கே போகணும்னு தெரியணும். அதுக்கு என்ன செய்யணுங்கிறது தான் குரு சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்கே போகணுங்கிறது தெரியணும், எங்கே இருக்கோங்கிறது தெரியணும். அது சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே நிறைய பேருக்கு தெரியலையே. யார் வந்தாலும் எங்கிட்ட வந்தால் யார் வந்தாலும் முதல்ல 0 பண்ணிவிடுவேன். 0 பண்ணிக்கோ. நீ எல்கேஜி தான், எல்கேஜிலேருந்து மேலே வா. 1 வாரத்துலேயும் வரலாம், 1 மாதத்துலேயும் வரலாம், 1 வருஷத்துலேயும் நீ என்ன வரலாம், நீ டாக்டரேட் வரைக்கும் வந்துடலாம். இன்றைக்கி நீ எல்கேஜி தான். உனக்கு பிறந்ததுலேருந்து நிறைய விஷயங்கள் கேட்டுருப்ப, தெரிஞ்சிருப்ப. பிட்டாக இருக்கும், கனெக்ஷன் இல்லாமல் இருக்கும், எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவேன். அவனுடைய ஆடியோவே, நம்மளுடைய ஆடியோவே என்ன பண்ணோம், அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வழி நடத்தும் அவங்கள. அதில் சந்தேகம் இருந்தால் எங்கிட்ட கேளு. ஒரு நோட்ஸ் போட்டு எழுது, எல்கேஜி புக்கு மாதிரி. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர்னு போடு, 12 வருஷத்துக்கு 12 நோட்டை போடு அப்படின்னு சொல்கிறது எதுக்குன்னா, அவங்களுடைய நாலேஜை நம்ம இக்னோர் பண்ணுறோன்னு அர்த்தம் இல்லை, அவங்க நாலேஜை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோன்னு அர்த்தம். அவங்க நாலேஜை ஃபஸ்ட் இயரில் எப்படி இருக்கிறான், செகண்ட் இயரில் எப்படி இருக்கான், எப்போவாவது நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு பதில் சொல்லவே முடியாது. அது ஆண்டவன் கட்டளைன்னு விட்டுற வேண்டியதுதான், தனியை தெளித்து. இப்போ என்னாச்சுன்னா, அங்கே ஸ்ருத்தா நிறைய கேட்டவன், அத்தியன சம்பன நிறைய கேட்டிருக்கான். என்ன பிரயோஜனம்? எதை கேட்கணுமோ அதை கேட்கல. அத்தியன சம்பனா நிறைய படிச்சிருக்கான், எதை படிக்கணுமோ அதை படிக்கலை. சர்வஜ எல்லாம் தெரியுது, மெய்யறிவு இல்லை. உலகத்தை பற்றிய எல்லா அறிவும் இருக்கு, மெய்யறிவு இல்லை. தப்போனிஷ்டா தபம் பண்ணியிருக்கான், எதை டார்கெட் பண்ணி தபம் பண்ணான மெய்ப்பொருள் அல்ல. பராச ஞானம், பரம்பொருளை பற்றிய ஞானம் இருக்குது, ஆனால் இன்னும் முக்தி அடையலை. வைராக்கிய சம்பன்னா எல்லாத்தையும் திறந்துட்டான், ஆனால் முக்தி அடையலை. இவங்கெல்லாம் சேர்ந்துருக்காங்க. எத்தனை பேர்? ஸ்ருதா யோக உபஸ்திதாக, ஸ்ருதா அத்தியன சம்பன்னாக, சர்வஜக, தபோனிஷ்டா, பராட்ச, ஞான வைராக்கிய சம்பன்னா, 7 கேட்டகரியில் இருக்காங்க முக்தியில். அதனால் நாரதர் வந்தோடனே ஆஹா சரியான குரு நமக்கு வந்துட்டார், இவரை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வேகமாக போய் கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கு பதில் இப்போ சொல்ல போகிறார். இத்தியுக்த ஸ்தான சகோவாச்ச நாரதக. இப்படி அவருக்கு ஏந்து நின்று உபசரித்து எல்லோரும் தலை வணங்கி நமஸ்காரம் பண்ணி அவருக்கு சேர் கொடுத்து உட்கார வச்சதுக்கப்புறமா நாரதக சத்குலபவ உபநீதக சம்யக் உபநயனம் பூர்வகம். முதல்ல நல்ல குலத்தில் பிறந்தவங்க. நல்ல குலம்னா எப்படி? இட்டார் பெரியோர் இடாதார் இலிகுலத்தோர்னு சொன்ன மாதிரி பிரம்மஞானம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உன் வாழ்க்கை எளிமையாகும். இப்போ உங்கள் லைஃப்பை உங்கள் அப்பா அம்மா எளிமைப்படுத்த முடியுமா முடியாதா? உங்கள் லைஃப்பை உங்கள் அப்பா அம்மா எளிமைப்படுத்த முடியுமா முடியாதா? பண்ண முடியும். ஏன்? அவங்க கஷ்டப்பட்டு 50 வருஷம் கற்றுக்கிட்ட விஷயத்த 5 வருஷத்தில் 45 வருஷத்தை உனக்கு சேவ் பண்ணி கொடுக்க முடியும்.
அவங்க சம்பாதிச்சதை உங்கள்கிட்ட அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகலாம். அறிவை, பொருளை, ப்ராப்பர்ட்டியை, தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை எல்லாத்தையும் உங்களுக்கு மாற்ற முடியுமா, மாற்ற முடியாதா? அதுபோல் அந்த குலத்தில் பிறந்திருந்தா, அதாவது பிரம்மஞானம் உள்ள குலத்தில் பிறந்திருந்தால் அவனுக்கு 7 வயசுலேயே முதல்ல அவனுக்கு இந்த ஞானத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு வேதாந்தங்கிற இந்த உபநிஷத்தை தான் அவன் தாரணம் பண்ணுறான். நூலுங்கிறது என்னது? நூலுங்கிறது என்னது? புத்தகம்னு சொல்கிறானே, என்ன புத்தகம்? வேதாந்த புத்தகம். நூல், உபநயனா, முப்பரி நூல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த வேதாந்தம் தான் முப்பரி நூல். அதை கடைஞ்சி எடுத்தால் தான் ஞானம், சிகாதான் ஞானம். இதெல்லாம் நம்ம உபநிஷத்தில், பல உபநிஷத்தில் பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்படி பார்த்தா சத்குல பவ, நல்ல குலத்தில் பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ முதல்ல நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணுமே. இப்போ வாழ்க்கையை சிம்பிளிஃபை பண்ண முடியுமாங்கிறது எதுக்குன்னா, லைஃப்பை எளிமையாக டேக்கிள் பண்ணி போகிறது தான் அந்த சத்குலத்தில் பிறந்ததுனால கிடைக்கக்கூடிய ஞானம். புரியுதா சொல்லுது? நீங்கள் இப்போ கொஞ்சம் கிரேடு லோவாக இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு பிரம்மஞானம் இல்லை, படிப்பறிவும் இல்லைன்னு வச்சுங்க, குழந்தைய பற்றிய கான்சன்ட்ரேஷன் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும்? சாப்பாடு கொடுப்பாங்க, ட்ரெஸ் கொடுப்பாங்க, படிப்பு கொடுக்கறதுக்கே அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். புரியுதா? இப்போ ப்ராப்பர்ட்டி இருக்குது, படிப்பு இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, ஞானமும் இருக்குது, பக்தியும் இருக்குது, யோகமும் இருக்குது. பணத்தை பற்றியே பேசலை இங்கே. அங்கே பணத்தை பற்றியே எத்தனையோ ஏழை பிராமணர்கள் அடுத்த ஜென்ரேஷனை தூக்கி விடுறது இல்லையா? பணம் அங்கே பொருட்டல்ல. என்ன பொருட்டு? நம்மளுடைய ஜிஞ்ஞாசாவும் நம்மளுடைய சிந்தனையும். நம்மளுடைய சிந்தனை தானே நம்மளுடைய ஜீனா மாறுது. நம்மளுடைய சிந்தனை தானே, நம்மளுடைய அறிவு தானே நம்மளுடைய ஜீனா மாறுது. அப்போ குழந்தைங்களுக்கு லைஃப்பை சிம்பிளிஃபை பண்ணியாச்சு சொன்ன பாருங்கள். மனசு பிடிச்சது பிடிக்கலலாம் கிடையாது, நீ செய்ய வேண்டிய செஞ்சு தான் ஆகணும். பிடிச்சது பிடிக்காதது எனக்கு மூடு எப்பயுமே சரியாக இருக்காது. நீ பயணிக்கணும், தொடர்ந்து பயணிக்கணும். மூடு எப்போ சந்தோஷம், உனக்கு எப்போ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. எப்போது நீ என்ன புண்ணியமாக பண்ணியிருக்க, அவ்வளோ புண்ணியமாக பண்ணியிருக்க. அதனால் குலோத்பவம்னு சொல்கிறது என்னன்னா, இந்த குழந்தைக்கு அப்பா அம்மா அமையிறது ஒரு பாக்கியம் தானே. இதெல்லாம் நீங்கள் பணம் கொடுத்து வாங்க முடியாது. இந்த பாக்கியத்தை சொல்லுது. குலோத்பவங்கிறது என்னன்னா, நல்ல பேரண்ட்டு இருக்கணும், அப்பா அம்மா இருக்கணும், குரு இருக்கணும், கடவுள் பக்தி இருக்கணும், யோகம் பண்ணுறது இருக்கணும், ஞானம் இருக்கணும், அதில் வழி நடத்தணும், உற்றார் உறவினர் சத்விச்சாரம் பண்ணுறவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணோம்? லைஃப்பை சிம்பிளிஃபை பண்ணோம். இது கிடைக்கலன்னு வச்சுங்க, அவங்களே இதை கண்டுபிடிச்சி வரதுக்கு 10 லட்சம் ஜென்மம் ஆகும்னு சொல்லுதா இல்லையா? அதனால தான் ட்ரெடிஷ்னலாக வரவங்க ஈஸியாக ஜெயிச்சிடுறாங்க. ட்ரெடிஷன் இல்லாமல் கண்டபடி இருந்துச்சுன்னா அதான் நமக்கு நியமங்கள்லாம் பிடிக்காது. அதுதான் நேற்று நியமானந்தம்னு ஒரு வார்த்தை சொன்ன. நியமம் போட்டால் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்களே, கட்டுப்படுத்துறது எனக்கு பிடிக்கும்னு சொல்லுது வேதம். அப்போ பேரண்ட்டு கையில் தான் என்ன இருக்குது? இந்த குழந்தைங்களுடைய ஃப்யூச்சர்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? குழந்தைங்களுக்கு பிரம்மஞானம் எது அழியாத பொருளோ, அறிவை பற்றி தான் பேசுது. பிறப்பையோ பொருளாதாரத்தையோ பேசலை. சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் எல்லாருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலை தான் இருக்குது. நாம் தான் எந்த சந்தர்ப்பத்தில் வாழணும்னு முடிவு எடுக்கணும். எங்கே வேணாலும் பிறக்கலாம். முடிவு என்னவாக இருக்கணும்? சுபமாக இருக்கணும், சிவமாக இருக்கணும். எங்கே வேணாலும் வாழலாம். முடிவு எப்படி இருக்கணும்? சுபமாக இருக்கணும். அதான் குலோத்பவம்னு பேர். இப்போ நல்ல ஞானம் உள்ளவன் எந்த மோசமான சூழ்நிலையில் அவன் வாழ்க்கை நடத்தினாலும் அவன் என்ன வந்துடுவான்? மேலே வந்துடுறான். வரானா இல்லையா? மேலே கீழேன்னு இருக்கா இல்லையா? இருக்கே, வார்த்தையே இருக்கே, மேலே கீழேன்னு வார்த்தை இருக்கே. அதனால் குலோத்பவம் நல்ல குலத்தில் பிறந்தா முதல்ல வேதாந்தம். முதல் பாயிண்ட்டு. உபநயனம்னா என்னது? வேதாந்தம். உபநயனம்னா உனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய 3வது கண்ணுன்னு அர்த்தம். உபநயனம். நயனம்னா என்னது? கண். 2 கண் இருக்குது. 3வது கண் அறிவு கண். அது எது கொடுக்குதுன்னா வேதாந்தம் கொடுக்குது. அதனால் உபநயனத்தை 7 வயசில் அவனுக்கு தாரணை பண்ணி கொடுத்து, நீ ஒரு மந்திரத்தை உபதேசம், முதல்ல மந்திரோபதேசம் தான். ஓங்காரத்தை கொடுத்து என்ன பண்ண? ஜபம் பண்ண சொல்லுவாங்க. போதுமா? அவன் 1 கோடி மந்திரம் ஜபிக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு ஜென்மாவில் 1 கோடியாவது ஜபிச்சிருவாங்க.
1 கோடி மினிமமாக இருக்கலாம். ஏன்னா காலை மதியம் மாலை 3 வேளை இப்போ மந்திரம் சந்தியா பண்ண போகிறாங்க, ஸ்நானம் பண்ண போகிறாங்க, 3 வேளை குளிக்கிறவங்க இருக்காங்க, 3 வேளை அக்னிஹோத்திரம்லாம் சொல்லணுமா? அந்த மாதிரி அது மாதிரி வாழ முடியுமா? ஒரு 50 ஆண்டுகள் அது மாதிரி வாழ முடியுமா? நான் இங்கே போனோம், அங்கே போகணும், பீச்சுக்கு போகணும், பார்க்குக்கு போகணும், அந்த கடைக்கு போகணும், அங்கெல்லாம் நமக்கு எங்கெங்கே புத்தி எங்கெங்கே போகுது? எது சரி எது தப்புலாம் இங்கே பேச வரல. நம்ம சூழ்நிலை என்ன பண்ணிடுது, நம்ம அதை பற்றி சிந்திக்கிறோம், அது பின்னாடியே போய்ட்றோம். இப்போ பேரண்ட் என்ன பண்ணணும்? முதல்ல இறைவனோட குழந்தைங்களை கனெக்ட் பண்ணணும். அதுதான் ஒரு பேரண்ட்டு ஒரு குழந்தைங்களுக்கு செய்யக்கூடிய அதி உத்தமமான வரப்பிரசாதம், ப்ராப்பர்ட்டி, எல்லா நன்மைகளும் அதான். முதல்ல இறைவனோட கனெக்ட் பண்ணணும். அதிலேயே பாதி வெற்றி ஆகிடுச்சு. குழந்தைங்க இறைவனோட கனெக்ட் பண்ணிட்டாங்க, வாழ்நாள் ஃபுல்லாக இறைவனை இந்த முருகனை கெட்டியமாக பிடிச்சிக்கணும், இந்த கோயிலை கெட்டியமாக பிடிச்சிக்கணுங்கிறதெல்லாம் ஒரு உச்சத்தம் ஞானம். இந்த ஊரை விட்டு போகக்கூடாது, ஒரு உச்சதம் ஞானம். சாமிக்கு பக்கத்துலேயே இருக்கணும், ஒரு உச்சதம் ஞானம். சத்விச்சாரத்தில் லிங்க்லேயே இருக்கணும், ஒரு உச்சதம் ஞானம். 1 மணி நேரமாவது ஏகாந்தமாக இருக்கணும், உச்சதம் ஞானம். இதுதான் குலோத்பவம்னு பேர். குலம்னா என்ன? ஒரு குரு, ஒரு வேதம், ஒரு கான்செப்ட், ஒரு சப்ஜெக்ட். இப்போ சொல்கிறேன் இல்லையா, சைவம், வைணவம், குமாரம், கௌமாரம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்டு, ஒரு குரு, ஒரு வேதம். புரியுதா? அதான் குலம்னு பேர். குலங்கோத்திரம்லாம் சொல்கிறாங்களேன்னா இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது, சப்ஜெக்ட் தான். இப்போ கர்மான்னு சொன்னால் எல்லாம் நீ செஞ்ச வேணான்னு சொன்னாங்கன்னா பதிவுகள் தான். அது தாட்ஸ் தான் உன் வாழ்க்கை. உன் வாழ்நாள் ஃபுல்லாக தாட்ஸ் தான், வெறும் எண்ணங்கள் தான். அது பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்க நிற்க மாட்டுற. குரு தான் உன்னை ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணி ஒரு உலுக்கி உன்னை நிறுத்தி உன்னை அந்த மயக்கத்துலேருந்து உன்னை கண்ணை திறந்து விட்றாரு. அது பேர் தான் தீட்சைன்னு பேர். குருவை கடவுளாக பார்க்குற அந்த பக்குவம் வருதா இல்லையா? வருதே. நம்மள்ட்ட பேச என்ன ஆகுறாங்க? முதல்ல ஒரு மார்க்கமாக வருவாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் நம்மள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசுறதுக்குள்ளே என்ன ஆகிடுறாங்க? அந்த மனநிலை வந்துடுது. கை கட்டி வாய்ப்பொத்தி சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணி இவர் பேசுகிறத கேட்கணுங்கிற மனோபாவம் வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. 5 நிமிஷத்துக்குள்ளே வந்துடுது. 5 நிமிஷத்துக்குள்ளே நம்முடைய சிலருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆவேசம் அடைகிறாங்க, பரவசமாகறாங்க. எப்படி? அங்கே தேடல் இருந்திருக்கு, இங்கே கொடுக்கறது இருக்குது. அதான் பாயிண்ட்டு. அதனால் அது ஆகுது. அதனால் இந்த குழந்தை என்னவாகும்? வாழ்நாள் ஃபுல்லாக ஆனந்தமாக இருக்கும். முக்கியமான பாயிண்ட்டு. எல்லாருடைய குறிக்கோளும் ஆனந்தம்தான். ஆனந்தத்தை எது கொடுக்குதுன்னா உனக்குள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருள் கொடுக்குது. நீ அதை விட்டு வெளியில் வந்தால் துக்கம், உள்ளே போனால் ஆனந்தம். வெளியில் வந்தாலே துக்கம்தான். பெரிய சாதனையாளர், பெரிய லெஜெண்டு, பெரிய அச்சீவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறவன் தான். சித்தை சத்தோடு கனெக்ட் பண்ணவன். அவன் டேலண்ட் வேணால் எது வேணாலும் இருக்கலாம். அந்த டேலண்ட் மூலயமா அந்த சத்தை தொடர்பு கொள்கிறான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சொன்னால இசை வீணா மீட்ட இசை ஞானம் வர 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 என்ன ஆகிடுறான்? அந்த பரம்பொருளில் லயமாகிடுறான். அது மியூசிக்காக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், சண்டையாக இருக்கட்டும், இந்த ஸ்டண்டிங் எல்லாம் சொல்கிறாங்களே, மியூசிக்கு, ஸ்டண்டு, லிரிக்ஸு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஸ்க்ரீன் ப்ளேவெலாம் சொல்கிறாங்க இல்லையா. அதனால் குலோத்பவம், சத்குலபவம். நல்ல குலத்தில் பிறந்திருந்தால் முதல்ல உபநீதம் முதலில் சம்யக் உபநயனம். இந்த உபநயனத்தை அணிவிச்சு விட்டு சத்துஷ்சத்வாரி சத் சம்ஸ்கார சம்பன்ன 44 நெறிமுறைகள் இருக்குது. இந்த உலகத்தில் எங்கேயும் இல்லாத ஒரு அரிய பொக்கிஷமான விதிமுறைகள். நாம் இந்த சாஸ்திர ஞானம் இல்லைன்னா மிருகமாக வளருவோம், மிருகமாக வளரக்கூடாதுன்னு அங்கங்கே நெறிப்படுத்துது. அது பேர் சம்ஸ்காரம்னு பேர். சம்ஸ்காரம்னா என்ன அர்த்தம்னா சரியாக செய்வதுன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதம்னு சொல்கிறோம்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னா நன்றாக செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். சம்பிரதாயம் அப்படி சொல்கிறாங்களே, சம்பிரதாயம்னா நம்மளுடைய முன்னோர்கள் ரிஷிகள் ஒரு நல்ல கான்செப்டை நன்றாக எடுத்து கொடுத்திருக்கிறார்கள்னு அர்த்தம். சம்பிரதாயம் நன்றாக கொடுக்கப்பட்டது, சம்ஸ்கிருதம் நன்றாக செய்யப்பட்டது, சம்ஸ்காரம் முறைப்படுத்தப்பட்டது, நெறிப்படுத்தப்பட்டது.
இல்லை அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் சுதந்திரமாக இருக்கேன். என்ன சுதந்திரம்? உள்ளே போனால் தான் சுதந்திரம், வெளியில் போனால் கொஞ்ச நாள் சுதந்திரம் மாதிரி தெரியும், அப்புறம் மொத்தமாக முகத்தையே வெளியில் காட்டாத அளவுக்கு கட்டிடும். புரியுதா? ரொம்ப அதிகப்படியாக போனவங்கெல்லாம், எல்லாம் தாண்டினவங்களாம், வரம்பு மீறினவங்களாம் எங்கேயோ வீணாக போயிட்டாங்க, நாசமாக போயிட்டாங்க. சுதந்திரம் உள்ளே இருக்குது, வெளியில் இல்லை. சுதந்திரம் உள்ளே போக போக தான் அதுதான் முக்தின்னு பேர், அதுதான் மோட்சம்னு பேர். வெளியில் தேடுறத முதல்ல விடணும். வெளியில் நீங்கள் இப்போ பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் நாளில் உங்களை விட்டு போயிட்டே இருக்கா இல்லையா? எவ்வளோ பேரை கடந்து வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் பொருட்படுத்துறீங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸு போயிட்டானே, இந்த பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா பழகினார் போயிட்டாரே, வீடு ஷிஃப்ட் பண்ணி போனாலே போயிடுறாங்களா இல்லையா? மேலே போகிறது அப்புறம் ஒரு 60 வயசுக்கு மேலே ஒவ்வொருத்தவனா போவான். அவங்க யார் மேலெல்லாம் நீங்கள் ஹோப் வச்சிங்களோ அவங்கெல்லாம் போயிட்டே இருப்பாங்க. அப்போ யாரில் நீ இருக்கணும்? உன்னுள்ள நீ நிற்கணும். சித்து சத்தோடு இருக்கிறது தான் சேஃப்டி. வெளியில் போகிறேன்னா ஆபத்து, ரிஸ்க் எடுக்கிறேன்னு அர்த்தம். அதனால் என்னாச்சு? சமயக்கு உபநயனம் பூர்வகம், முதலில் உபநயனம் போடு, 44 சம்ஸ்காரத்தையும் நெறிப்படுத்திக்கோ. சம்பன்னக ஸ்வாபிமதை ஸ்வாபிமதை ஏக் குரு சமீபே ஸ்வசாக்கா அத்தியன, ஒரு உயர்ந்த குருவை, ஏக குரு, ஒரு குருவை சமீபே அணுகி, ஸ்வசாக்கா, உங்களுக்கு வேதம் இருக்கும். பார்த்திங்களா, அந்த காலத்தில் வைதிகத்தில் தான் எல்லாருமே வாழ்ந்துருக்கான். ஒவ்வொருத்தவனுக்கும் வேதம் இருக்கும், அதில் ஷாக்கா இருக்கும். அந்த ஷாக்காவை பின்பற்றினா நீ மோட்சத்தை கொண்டு போய் விடும். அதனால் அந்த ஷாக்காவை சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ எல்லாருமே வைதிகமாக வாழ்ந்தா, எல்லாருமே முறையான வாழ்க்கை வாழ்ந்தா, எங்கே பஞ்சமா பாதகம் வரப்போகுது? எங்கே இவ்வளோ சுதந்திரம் சொன்னதுனால தான் இவ்வளோ அயக்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சட்டம் கடினமாக போட்டாலே உடனே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எல்லாம் அரசியல், அறிவே இல்லை. சட்டம் வலிமையாக பண்ணுனா உடனே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன பண்ணுறது? சமீபே ஸ்வசாக்கா அத்தியன பூர்வகம், தன்னுடைய உனக்குன்னு ஒரு ஷாக்கா இருக்கும். அதான் கேட்பாங்க. நீங்கள் குலம் கோத்திரம்லாம் கேட்கும்போது இதை கேட்பாங்க. ஷாக்கா சூத்திரம்னு சொல்லுவாங்க. சாஸ்திரம், காத்திரம் உடம்பு, கோத்திரம் குருவழி, சாஸ்திரம் எந்த வேதம், சூத்திரம் எந்த ஷாக்கா, எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அந்த மார்க்கத்தில் போனால் அத்தியன் பூர்வகம் சர்வ வித்யாபியாசம், அவரோட இருந்து எல்லா கலைகளும் என்னென்ன உலகத்தில் இருக்குது, அதில் உனக்கு எது சாதகமானது, உங்கள் முன்னோர்கள் அதெல்லாம் நீ சர்வ வித்யா அபியாசம் செய்து கிருத்வா செய்து 12 வருஷ 12 ஆண்டுகள் சுஸ்ருஷா பூர்வகம், சேவை பாவனாவுடன் சுஸ்ருஷா பூர்வகம் பிரம்மச்சரிய. இந்த பிரம்மச்சரியங்கிறது ஒரு அதிசயம், அதுதான் ஆதாரம். பிரம்மச்சரியம் ஒரு ஆதாரம், அதை வச்சு தான் என்னது பாக்கி வேலைகள்லாம் ஈஸியாக நடக்கும். அது பிரம்மச்சரியத்துலேயும் பிரம்மச்சரியம், கிரகஸ்தத்துலேயும் பிரம்மச்சரியம், வனப்பிரசத்துலேயும் பிரம்மச்சரியம், சந்நியாசத்துலேயும் பிரம்மச்சரியம்னா என்னென்னா, அதுதான் வசிஷ்டர் போன்றவர்கள் குழந்தை பெற்றாலும் இல்லறம் போனாலும் அவங்க பிரம்மச்சாரி லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எல்லாத்தையும் அளவோடு செய்வாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் இருக்குது, அத்தியாவசியமானது. அவர் சிஸ்டத்தை கரெக்டாக கடைப்பிடிப்பாங்க. ஆடு மாடு மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல நிலையில், அதுதான் வேதம்னு பேர். அதனால தான் வேதம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது. எல்லாத்தையும் தெரியாமலே தானே எல்லாமே பண்ணோம். எதை தெரிஞ்சு பண்ணோம் சொல்லுங்கள்? எதையுமே தெரிஞ்சு நம்ம படித்த படிப்பு பக்கா வேஸ்ட்டு. ஒரு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. 12 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் படித்த என்ன பிரயோஜனம்? ஏபிசிடி தெரிஞ்சால் போதுமா? 12 வருஷ சுஸ்ருஷா பூர்வகம் பிரம்மச்சரிய 25 வத்சரம். எல்லாத்துக்கும் ஆதாரம் பிரம்மச்சரியம். 25 25 ஆண்டுகள் கிரகஸ்தம். பிரம்மச்சரிக்கு அப்புறம் 25 ஆண்டுகள் கிரகஸ்தம். போதுமா? இது ஒரு பெரிய அரிய கருத்து. இது யாருக்கும் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் 25 வருஷம்தான்டா இல்லறம். அதுக்கப்புறம் வந்த வேலையை நீ செய்யணும்.
எந்த காரணத்தை சொன்னாலும் உனக்கு தான் நஷ்டம். இப்போ நீ வந்த வேலையை செய்யலை, உனக்கு ஒரு 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 கோல் கொடுத்துருக்காங்க, ஒரு டூரேஷன் கொடுத்துருக்காங்க, அதில் நான் செய்யலை, எனக்கு கை வலிக்குது, எங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்பில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு உலகத்தில் உள்ள பிரச்சனையெல்லாம் ஏதோ ஒன்று சொல்கிற நொண்டிச்சாக்குன்னு பேர். சொன்னால் யாருக்கு நஷ்டம்? உனக்கு தான் நஷ்டம். என்ன பண்ண போதா? அடுத்தாப்புல பிறவியை தூக்கி போடும். போங்கும். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னா 9th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் பூர்ணமாக அவனுக்கு தெரிஞ்சு படித்து முடிக்கணும். அந்த டூரேஷனுக்குள்ளே முடிக்கணும். வேகமாக ஓடணும், அந்த வட்டத்துக்குள்ளே ஓடணும். அதான் வேகம் விவேகம். பண்ணலைன்னா என்ன ஆகுறது? நீ காரணம் நொண்டிச்சாக்கெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால் அவன் தான் என்ன பண்ணுறான்? 25 வருஷம் 50 வருஷம் 75 வருஷம் சாகிற வரைக்கும் மன உளைச்சல், மனநோய், ஆதி வியாதி. 50 வயசுலேருந்து வியாதி ஸ்டார்ட் ஆகிடும். ஆதி 10 வயசுலேயே ஸ்டார்ட் ஆகிடும். ஆதினானது மனநோய். அப்பப்போ மூட் அவுட் ஆகுறது, அப்பப்போ கோச்சிக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் வருத்தப்படுறது, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, இதெல்லாம் நோய் தான். நோய்ங்க இதெல்லாம். கோபம் எப்பயாவது வரணுங்க. கோபம் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் வரலாம். டிப்ரெஷன் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் வரலாம். ஆரோக்கியமான மனநிலைக்கு சொல்கிறேன். அப்பப்போ கோச்சு, அப்பப்போ மூட விட்டுன்னு என்னது இது? என்னது இது? குடும்பமாக இது? என்னது இது? குப்பை தொட்டியா? எல்லா கழுதைங்களும் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. 95% என்னது? ஒரு அறிவும் கிடையாது. இதாக படிச்சுது, சாப்பாடு போட்டாங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க, வண்டி வாங்க கொடுத்தாங்க, ஊரை சுற்றினுச்சு, யாரையோ 2 பேரை செட் பண்ணிச்சு, கல்யாணம் பண்ணிக்கிச்சு, அப்புறம் என்ன பண்ணுச்சு? குழந்தை ஆட்டோமேட்டிக்காக பிறந்துச்சு. அப்புறம் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறமா கோர்ட்டு வாசலில் போய் நிற்குது, அழுகுது. எப்போ பார்த்தாலும் அழுகுது. கண்ணை கலங்கிக்கிட்டே இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் கண்ணு கலங்கு. இதெல்லாம் என்ன கதை இருக்கா இல்லையா? நடந்துக்கிட்டு இருக்கு, ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டு. இதெல்லாம் எங்கே விளங்கும்? ஒரு அறிவும் இல்லை, அடிப்படை அறிவு ஒன்றுமே இல்லை. இடையில பர்த்டே கொண்டாடணும். என்ன கிழிச்ச நீ பர்த்டே? உனக்கு உன் பர்த்டே மற்றவங்க கொண்டாடணும். எல்லாருமே தெரிஞ்சுங்க, நம்ம பர்த்டே நாமளே கொண்டாடக்கூடாது. நம்ம பர்த்டே மற்றவங்க கொண்டாடணும். அது மாதிரி எதாவது பண்ணு இல்லையா? வாயை மூடிக்கிட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு 27 வயசாச்சு, இன்னும் ஒன்றும் கிளிக்கல, தண்டமாக சாப்பிட்டுட்ருக்கேன், டெய்லி 3 வேளை, இதோ வாழ்க்கை போயின்ட்டுருக்கு, ஏதாவது ஒன்று பண்ணியா அப்படின்னு கேட்டுட்டு போ. அது மாதிரி போகாமல் ஸ்வசாக்கா அத்தியனம் தன்னுடைய ஷாக்காவை தெரிஞ்சுக்கிட்டு சர்வ வித்யா என்ன எதில் நீ போகணுமோ அதில் ஒரு வித்யாவை செலக்ட் பண்ணி கிருத்துவா 12 வருஷ சுசுருஷா பூர்வகம் 12 ஆண்டுகள் சுசுருஷா செய்து சேவை செய்து பிரம்மச்சரியம் இருந்து 25 வத்சரம் 25 ஆண்டுகள் இல்லறம். இதை பற்றி என்னால் நகரவே முடியல. பிரம்மச்சரியம் எத்தனை வயசுனா 7லேருந்து ஒரு 12 ஆண்டுகள் 19 வயசு டீனேஜ் முடிஞ்சோடனே கல்யாணம். கிருகஸ்தம் 25 ஆண்டுகளுக்குள்ளே நீ என்ன செய்கிறியோ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கோ. அதுக்குள்ளே நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் 1008 ஆசைகளை வச்சுக்கக்கூடாது. அடிப்படை விஷயங்கள் 3: வீடு, மனைவி, மக்கள். மக்கள்னு சொல்லலை, ஒன்று தான் அது அனுமதிக்குது. ஒரே ஒரு குழந்தை தான் அனுமதிக்குது. ஏன்னா அது பின்னாடியே போயிடுவேன். 4 பெற்றெடுத்தாங்கன்னு வச்சுங்க, 12 பெற்றிருக்காங்களா அந்த காலத்தில். ஏன்னா வேறு எதாவது சிந்திக்க முடியுமா? அவங்க 12 குழந்தைங்களுக்கு ஒரு சாப்பாடு ட்ரெஸ் கொடுக்கறதுக்கே இவங்களுக்கு வாழ்க்கை பத்தாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, நானே கஷ்டப்பட்டு ஒன்று வளர்த்தம்பாங்க, படிக்க வச்சேன்னு சில பேர் சொல்லுவாங்க. பிரம்மஞானம் கொடுத்தேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. குருகிட்ட கொண்டு போய் உன்னை சேர்த்து விட்டேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒருத்தவங்க கூட சொல்ல மாட்டாங்க. இது ஒரு எட்டாக்கனியாக இருந்திருக்கு. என்ன கொடுமை இது? குரு கிடைக்கிறதுக்கு நிறைய கோடீஸ்வரனாக இருக்கணுமா? குரு கிடைக்கிறதுக்கு கோடீஸ்வரனாக இருக்கணுமா? இறைவனை தேடுறதுக்கு கோடீஸ்வரனாக இருக்கணுமான்னு கேட்குறேன். பக்தி கொள்றதுக்கு கோடீஸ்வரனா? பக்தி உண்மையான பக்தி இருந்தால் குரு தானாக தேடி வருவாங்க. உன்னை தேடி குரு வந்துடுவாங்க. நீ எந்த குளத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம்,
எத்தனையோ பேர் கீழேருந்து மேலே வந்திருக்காங்க. குலங்கோத்திரம்னா அங்கே வேலை செய்யாது. பக்தி இருந்து இறைவனை தேடனா யாரும் தடுக்க முடியாது. இறைவனே வருவான் குருவா. அதனால் பஞ்சவிம்சதி 25 ஆண்டு தான் கிருகஸ்தம். அப்போ 19, 20னா கூட ஒரு 25 வருஷம் 45 வருஷத்தில் பேக்கப் பண்ணிக்கணும். மனநிலையை மாற்றிக்கணும். இப்போ கூட இது சயின்டிஃபிக்காக தான் இருக்குது. இவன் சொல்லியிருக்காது சயின்டிஃபிக். அடுத்தது 25 வருஷம் வனப்பிரசம் சொல்லுது. வனப்பிரசங்கிறது சந்நியாசம் எடுக்காமல் இல்லறத்தில் இருந்தே ரிகர்சல் பண்ணுறது. எங்கேயாவது ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல தனிமையில் புது தம்பதிகளை நல்லா வாழ விட்டுட்டு இடைஞ்சல் பண்ணாமல் குறைச்சல் கொடுக்காம நல்ல உபதேசங்களை சொல்லி கொடுத்து ராமானுஜர் வாழ்க்கை வரலாறு பாருங்கள். வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். அதுபடி வாழ்ந்தாலே நல்ல வாழ்க்கை தான், மேன்மையான வாழ்க்கை தான். நம்ம என்ன பண்ணுறோம்? எவன் ஒத்துக்குவான் இதை? 25 வருஷம் இல்லறம் போதுன்னு சொல்ல தப்பா ரைட்டா? ஏன் தெரியுமா? நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய வீரியம், நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், உள்ள ஆரோக்கியம், வந்த வேலை, கடமைகள் எல்லாத்துலேயும் ஆரோக்கியம் இருக்கும். புரியுதா? நோயில்லாத ஒரு விவேகமான, ஆனந்தமான, ரித்தமேட்டிக்கான ஒரு விஷயமான வாழ்க்கையாக இருக்கும். இப்போ நம்ம அப்படியா வாழ்கிறோம்? என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்கிறோம். என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணுறோம். எங்கே நிற்கிறோம்னே தெரியல. கடைசியில் வாழ்கிற வாழ்க்கை சரியாக தப்பானே தெரியாமல் செய்து போகிறோம். அதனால் 25 ஆண்டுகள் கிருகஸ்தம். முன்னாடி ஒரு 20 வருஷம் போச்சு. 19, ஒரு 25, 45 போச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் செட்டு மாற்றிக்கணும். அப்போ தான் உடம்பும் நல்லாயிருக்கும், உள்ளமும் நல்லாயிருக்கும். சாதனை ஏதாவது நீ பண்ண முடியும். இல்லைன்னா 35லேயே முட்டி வலிக்குது, சும்மா ஒரு சின்ன சைக்கிள் எடுத்துகிட்டு சின்ன ஒரு ஸ்லோப்பில் ஏற முடியல. சாப்பிட்டா தானே. சாப்பிட்றதெல்லாம் குப்பைங்களாக சாப்பிடுது. மேகி என்னது பாஸ்தா என்னென்ன குப்பை தொட்டியில் கழிச்சு கட்டினது போடுறானோ அதை எல்லாத்தையும் அதை விரும்பி சாப்பிட்றாங்க. சத்து பொருள் இருக்காதுல்ல உடம்புல. எலும்புலாம் இதாக வேண்டாமா? என்னென்ன விட்டமின்ஸ், என்னென்ன ப்ரோட்டீன்ஸு, பாக்கியெல்லாம் தெரியுது. இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்க மாட்டேன்? எந்த காயில் எந்த ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா வெஜிடேரியனாக இருக்கிறவங்க? எதெல்லாம் தெரியக்கூடாது அதெல்லாம் தெரியுது. எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அதெல்லாம் எங்கள் இண்டஸ்ட்ரி இல்லை. என்னவாயிடுவேன்? நேராகவே நடக்க முடியாது. அப்புறம் வளைஞ்சிருவேன். அப்புறம் வாத்து மாதிரி ஆயிடுவேன். டக்கு டக்கு டக்குன்னு இப்படி போக வேண்டியதுதான். ஸோ 45 வயசோட நிறுத்துங்குது எல்லாத்தையும். அடுத்த மைண்ட் செட் மாற்றிக்கோங்குது. இதை தான் அடியேன் வலியுறுத்துகிறேன். 45க்கு மேலே ஒரு சந்நியாச மனநிலை வரணும். எல்லாத்தையும் குறைக்கணும். 75% குறைக்கணும். இப்போ நீ ஓவர்லோடு பண்ணிட்டு 200% பண்ணிட்டு கிடக்கிற பைத்தியம் மாதிரி. 100%ல் 25% ஆரம்பத்துலேருந்து போகும். அப்புறம் வயசு ஆக ஆக அதையும் குறைச்சிடணும். 50 வயசுக்குள்ளே ஓரளவுக்கு மைண்ட் செட்டை மாற்றணும். 50 வயசில் கட்டாயம் மைண்ட் செட்டை மாற்றணும். நம்ம இதெல்லாம் தெரியாது. நம்ம ஒரு தோராயமாக ஒரு 50 வயசுக்கு மேலே நேரத்தை வீணடிக்காதீங்க. எவ்வளோ பேர் சொல்கிறான் வேனில் ஏற முடியலன்னு சொல்கிறானா இல்லையா? ஏற முடியலையே. இப்போ பண்ணானா எப்போ? அதனால் மைண்ட் செட்டு மாற்றணும். வனப்பிரசனம் மிக முக்கியமான லைஃப்பில், அது மிக முக்கியமான அங்கம். அது அதேமாதிரி வாழ்க்கையை வெல்லணும்னு நினைக்கிறவனும் பிரம்மச்சரியம் ரொம்ப மிக முக்கியமானது. ரெண்டுத்தையுமே விட்டுடுறான். பிரம்மச்சரியத்தையும் விட்டுடுறான், வனப்பிரசத்தையும் விட்டுடுறான். இந்த இல்லறத்தை பிடிச்சிக்கிட்டு தொங்குறான். வாழ்நாள் ஃபுல்லாக மன உளைச்சலாக இருக்கிறது தான் பிடிக்குது அவனுக்கு. அதுக்கப்புறம் கர்கஸ்யம் தாண்டி பஞ்சவிம்சதி வத்சரம் வானப்பிரஸ்தாசிரமம். ஏகாந்தமாக மொட்டை மாடிக்கு போங்க. ஊரை விட்டு போக வேண்டாம், வீட்டை விட்டு போக வேண்டாம், வெளியில் எங்கேயும் போக வேண்டாம். உங்கள் பார்வையிலே குழந்தைங்க இருப்பாங்க, சந்ததிகள் இருக்கும், பேரம்பேத்திகள்லாம் இருப்பாங்க. நீங்கள் எல்லாருக்கும் கைட் பண்ணலாம், போகலாம், வரலாம். அதோட ஒரு டீசெண்டாக வச்சுக்கணும். கீழே இறங்கும்போது மேலே ஏறும்போது 2 உபதேசத்தை சொல்லிவிட்டு நீங்கள் மேலே வந்துடணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சேர்ந்து இருக்கலாம்.
எங்கள் ஒய்ஃபை விட்டுட்டு போயிருக்கு சொல்லலை. நீங்கள் தான் ஒய்ஃபுக்கு முக்தி கொடுக்கணும்னு வேதம் சொல்லுது. எந்த காலமும் தன்னை சார்ந்தவளை ஒரு நாளும் விடக்கூடாது. விட்ட கெட்ட, அதான் விஷயம். அதுக்கு மேலே சொல்லலை. இப்போ எங்கே போவா? உன்னை நம்பி வந்தவ எங்கே போவா சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை நம்பி தானே வந்திருக்கா. என்ன பண்ணணும்? நீ இருக்கும் காலம் வரைக்கும் கூடவே வச்சு. அது விலகி தான் போகும். அது பைத்தியம். என்ன பண்ணணும்? உபதேசம் சொல்லிக் கொடு. ஒன்றும் இல்லை, ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் ஒரு உபதேசம் அதை தொட்டுடும். அப்புறம் சரணாகதி கைங்கரியெல்லாம் அவள் பண்ணிட்டு இருப்பா அற்புதமாக. நீனே கண் கலங்க ஆரம்பிச்சிடுவேன். அதனால் எந்த காலமும் நீ முக்தி அடைகிற வரைக்கும் உன்னுடைய ஒய்ஃபை யாரை வேணாலும் விடு, உன்னுடைய ஒய்ஃபை விட்டுடாது. 1000 கழுதை இடையில வரும் போகும். யாரோ என்னென்னமோ உபதேசம்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு உனக்கு சுய அறிவு இல்லை, உனக்கு தர்மம் இல்லை. 25 வருஷம் கழித்து டைவர்ஸ், 18 வருஷம் கழித்து நாங்கள் சந்தோஷமாக பிரிகிறோம். எதுக்கு சேர்ந்தேன்? அப்போ நான் முறை இல்லாத தானே சேர்ந்துருக்கேன். என்னத்த சொல்ற? பஞ்சவிம்சதி வத்சரம் கார்கஸ்யம், 5 வத்சரம் வானப்பிரஸ்தாசிரமம். வனப்பிரசத்தில் ஒய்ஃபு கூட இருக்கணும், முக்கியம். சந்நியாசம் எடுக்க சொல்லலை. தத் விதிவத் கிரமான நிவர்த்தியம் சதுர்வித பிரம்மச்சரியம். 4 ஆசிரமத்திலையும் விதிவத்து பிரம்மச்சரியம் காமன். 4 ஆசிரமத்திலையும் லிமிட்டடாக இருந்தால் சொல்லுதுப்பா. வேண்டான்னு சொல்லலை. வேண்டான்னு சொல்ல முடியாது. புரியுதா? அது சொல்லவும் இல்லை, சொல்லவும் முடியாது. இந்த சதுர்வித பிரம்மச்சரியம், ஷடுவித கார்கஸ்தம். கிரகஸ்தத்துலேயே 6 படிக்கட்டு இருக்கான். ஒரு படிக்கட்டாக நீங்கள் கடந்து வரணும். அப்புறம் சதுர்விதம் வானப்பிரஸ்தாசிரம். வானப்பிரசத்துலேயும் 4 விதம் இருக்குது. பிரம்மச்சரியத்தில் 4 விதம், வானப்பிரசத்தில் 4 விதம், கிரகஸ்தத்தில் மட்டும் 6 விதமான கிரகஸ்தம், 4 விதமான வானப்பிரஸ்தம், 4 விதமான பிரம்மச்சரியம். சம்யக் அபியாசம் தது உஜிதம் கர்ம. அந்த எந்த ஆசிரமத்தில் இருக்கியோ, பிரம்மச்சரியத்தில் இருந்தால் பிரம்மச்சரியத்தினுடைய கடமைகளை கரெக்டாக செய்யணும், கிரகஸ்தத்தில் இருந்தால் கிரகஸ்த கடமைகளை கரெக்டாக செய்யணும், வனப்பிரஸ்தத்தில் அந்தந்த ஆசிரமத்துக்கு உச்சிதம் கர்ம சர்வம் நிவர்த்திய சாதன சதுஷ்டய சம்பன்னம். சாதன சதுஷ்டயம்னா இந்த சமதமாதின்னு சொல்லுவோம் இல்லையா? புலனடக்கம், மன அடக்கம், புலனடக்கம், பொறி அடக்கம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்புறம் அந்த 6 தத்துவம் இருந்துச்சு. தீர்க்காலி நிரந்தரிய திதீக்ஷாலாம் வரும். உபரதி திதீக்ஷா, அது சொல்லி கொடுத்துருக்கோம் ஏற்கனவே. அது நியமங்கள். நீங்கள் அந்த நியமங்கள்லாம் நம்மளால் கடைபிடிக்க முடியலன்னு கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பிரம்மத்தை நீங்கள் அணுகுனாலே இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கூடி வந்துடும். நீ எப்போ டார்கெட்டையே சிந்திக்க ஆரம்பிச்சியோ புலன்கள்லாம் வெளியில் போகவே போகாது. எப்படி போகும்? முக்கியமான வேலை உள்ளே இருக்கும்போது அதை விட்டு வெளியில் போகுமா? நீங்கள் முக்கியமான வேலை உள்ளே இருக்குன்னு நினச்சாலே அது உள்ளே போக ஆரம்பிச்சிடும். எந்த வேலையாக இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு வந்து தானே செய்கிறோம். எந்த வேலையாக இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு வந்து தானே செய்கிறோம். அந்த 10 மணி நேரத்தை முடிச்சு தானே வந்து மற்ற வேலையை பார்க்குறோம். அது மாதிரி உள்ளே போகிற வேலையை முதலிடம் கொடுத்தா 10 மணி நேரம் வேலை இருக்காது. கர்மாலாம் தானாக கைய ஞானம் ஏற, நல்லா புரிஞ்சுங்க, ஞானம் ஏற 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 கர்மா எரிச்சு உங்களுக்கு கர்மாவே இருக்காது. புரியுதா இல்லையா? இப்போ எனக்கு எப்படி நினச்சோடனே உள்ளே போனேன், நினச்சோடனே ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் சத்துவகுணத்தில் இருப்போம் அப்படி 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போது 12 மணி நேரமாக யோகமாக தான் போகுதே தவிர கர்மாவாக போகல. நல்லா புரிஞ்சுக்கணும், யோகமாக போகுது, தானாக நடக்குது. நான் கூட போயின்ட்டுருக்கேன். நான் எங்கே வேணாலும் நினச்சா தூங்கலாம், எங்கே வேணாலும் நினச்சா லீவ் போடலாம், எங்கே வேணாலும் நினச்சா பிரேக் எடுக்கலாம். அவசியம் இல்லையே. எனக்கு சிரமமாக இருந்தால் தொடர முடியாது. இந்த 1500 ஆடியோவே சிரமப்பட்டு செய்யலை. ஒரு ஆடியோ கூட சிரமப்பட்டு நான் கஷ்டப்பட்டு பேசுகிறேன், கஷ்டப்பட்டு அதெல்லாம் ஒன்றுங்க ப்ரிப்பேர் பண்ண அதெல்லாம் கிடையாது. இந்த கிரிவலம் நேற்று சொன்னேன், நீங்கள் 1000 கிரிவலம் வென்று எடுங்கன்னு அடியார்கள் பார்த்து சொல்கிறேன்.
நீ என்னையா பண்ணுவேன், நீ என்னை பார்த்த 10,000 கிருவை நான் பண்ணுவேன் அப்படின்றேன். இது நடக்கலை. எனக்கு ஒரு எண்ணம் இருக்கா இல்லையா? நடக்க தான் போகுது, நடக்காது வராது நம்மகிட்ட. அவங்க ஸ்டன் ஆகுறாங்க. 10,000 பெரிய விஷயமா இருச்சேன்னு. 30 வருஷம் ஆகும். இருக்குங்காலம் வரைக்கும் ஒரு குச்சை கூட அப்படியே தட்டிக்கிட்டே போயிட்டு நடந்து வருவோமா? என்னப்பா என்னத்தை பெருசாக கிழிக்கிறோம் இங்கே வீட்டில் இருந்துக்கிட்டே? குப்பையை பார்த்துட்டு குப்பை தட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பார்க்குறது குப்பை, பேசுகிறது குப்பை, கேட்குறது குப்பை. அதுதான் உலகமாக இருக்குது. அந்த உலகத்தில் உன்னை போட்டு வச்சுருக்கு. இதுதான் உண்மை நம்பிக்கை ஒன்று. அங்கே தான் குரு உங்களை எழுப்புறாரு. அங்கே பேசுகிற பேச்செல்லாம் கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஆப்ரேஷன். விஷத்தை எடுத்தால் தான் என்ன, அது விஷம் எடுக்கும் போது வலிக்க தான் செய்யும். விஷத்தோடு இருக்கும்போது நல்லா இதாக இருக்கும். விஷத்தை எடுக்கிறாங்கல்ல, கொஞ்சம் அறுவை சிகிச்சை பண்ணி ஒரு கட்டி, சில பேர்லாம் சொல்கிறாங்கல்ல, 20 கிலோ கட்டிய முதுகுலையே நான் இவ்வளோ வருஷமாக சுமந்தேன், இப்போ தான் எனக்கு நேரம் வந்துச்சு, ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க சொல்கிறாங்களா இல்லையா? சில மருந்து எனக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடியே கிடச்சா நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படி சொல்கிறாங்களா இல்லையா? ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரியாக வரும். அதனால் இந்த கிரகஸ்தம் 25 ஆண்டுகள் தான் உங்களுக்கு அலவுடு. அதுக்கு மேலே நீ போகிறேன்னா நீ முட்டாள்னு அர்த்தம். சுருக்கமாக அதான் சொல்லுது. கிரகஸ்தம் 25 வருஷம், அதாவது 45, ஒரு 5 வருஷம் கூட எடுத்து தொலை. 50 வருஷத்துக்கு மேலே நீ கிரகஸ்தம் பிடிச்சிக்கிட்டு மாத்திரையை வாங்கி, டேப்லெட் வாங்கி, ஃபாரின் இம்போர்ட்டட் இதெல்லாம் வாங்கி, அதெல்லாம் அவசியமே இல்லை. எல்லாத்தையும் தூக்கி ஏறி கண்டதையும் சாப்பிட்றதெல்லாம் நிறுத்து. ஒரு சாது வாழ்க்கை 50 வயசில் கூட வாழ மாட்டியா? சாது வாழ்க்கையே அவருக்கு பிடிக்காத? ஆடு மாடு வாழ்க்கை தான் பிடிக்குமா? நல்லா மைண்ட் செட் பண்ணிங்க. 50 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு செகண்ட் கூட வீணாடிக்காதுன்னு ஒன்று சொன்னோம். இன்றைக்கி வேதம் சொல்லுது, மந்திரமே சொல்லிடுச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரி மந்திரம் வரவே இல்லை. நம்மளே உத்தேசமாக சொன்னோம். நம்ம நிறையா விஷயங்களை அனுமானத்திலே சொல்லிவிடுவோம், அதுக்கப்புறம் மந்திரம் கிடைக்கும். இது சொல்லி நான் அடியேன்னு சொல்லி 5 வருஷம் ஆச்சு. கொஞ்சம் நெறிப்படுத்தணும். நிறைய ஆனாங்க. ஏன்னா தெரியாது அவங்களுக்கு. சொல்லிக் கொடுத்தா, அந்த அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்துருந்தா அவங்க நிறையா தான் போயிருப்பாங்க. இப்போ நிறைய பேர் வருத்தப்படுறாங்களே, நிறைய பேர் வருத்தப்படுறாங்க எங்கிட்ட. நீங்களாம் நல்லா இருக்கீங்க, ஹெல்த்தியாக இருக்கீங்க, நாங்களாம் எல்லாத்தையும் விட்டு கடைசியில் வந்திருக்கோம் ஜி அப்படி சொல்கிறாங்க. சொல்லியிருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து சொல்லுவாங்க. ஏன்னா பிரம்மஞானமே இனிமேல் என்ன தெரியுமா பண்ணணும்? பிரம்மஞானம் தெரியாதவனுக்கு கல்யாணமே பண்ணிக்கூடாது. பொண்ணுங்க என்ன கேட்கணும்? பொண்ணுங்க அதுங்க வாழ்க்கையில் தீர்க்க சுமங்கலியாக, ஆரோக்கியமாக, ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா முதல் கண்டிஷன் இது தான் போடணும். உனக்கு பிரம்மஞானம் தெரியுமா? தெரியாதா? ஒரு 12 வருஷம் போய் குருவை பார்த்து பிரம்மஞானம் தெரிஞ்சுக்கிட்டு வா, அப்போ தான் உனக்கு கல்யாணம். கற்றுக்குவானா கற்றுக்க மாட்டானா? இல்லை வயசாகிடும், பரவாயில்ல, இப்போ மட்டும் என்ன கிளிக்க போகிறப்போ வேலையை பாரு, நான் உனக்கு தான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். நீ போய் 12 வருஷம் பிரம்மஞானம் 12 வருஷம் கற்றுண்டானா வீட்டில் சண்டை இருக்குமா? நீங்கள் நல்லா மனசாட்சி உட்படி சொல்லுங்கள். வீட்டில் சண்டை இருக்குமா? பிரம்மஞானம் உள்ள ஆணோ பெண்ணோ ஒருத்தவங்க இருந்தால் கூட போதும். வீட்டுக்குள்ளே சண்டை இருக்குமா? சச்சரவு இருக்குமா? என்ன சொல்கிறது? எவ்வளோ அமைதியாக இருக்கும் வாழ்க்கை. அமைதியும் ஆனந்தமும் நிறைஞ்சிருக்கும். நீங்கள் அதை விட்டு அதை வச்சுருக்காரா? மாதம் 2 லட்சமா? மாதம் வந்து இது வச்சுருக்காரா? வண்டி வச்சுருக்காரா? கார் வச்சுருக்காரா? வீடு வச்சுருக்காரா? ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இருக்கா? படிச்சிருக்காரா? நல்லா மனுஷன் சிகரெட் பிடிக்கிறானா இல்லையா? இங்கே போகிறானா இங்கே போகிறான்? அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதில்ல. மாற்றி சிந்திக்குது வேதம். வேதம் கரெக்டாக தான் சிந்திச்சிருக்கு. நம்ம மாற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுமில்ல, இதெல்லாம் வேதமே எனக்கு பிடிக்காது. சில பேர் முடிவுக்கு வந்துடுவாங்க, இதெல்லாம் வேதம்னா எங்களுக்கு பிடிக்காது. சாஸ்திரம் சம்பிரதாயம்னா என்ன தெரியுதுல்ல? 1000 வருஷம் தபஸ் பண்ணி ரிஷிகள் ஒரு கான்செப்டை கையில் கொடுத்துருக்கான், இதை பிடிச்சிட்டு மேலே ஏறுன்னு. அங்கே தான் குலோத்பவம்னு சொல்கிறான். உயர்குலத்தில் பிறந்தவன் அப்படியே ஃபாலோ பண்ணி மேலே வா அப்படின்னு சொல்கிறான். கதவு எல்லாருக்கும் திறக்கப்பட்டு தாங்க இருக்குது. இங்கே வாங்க, யாருக்கு வேணாலும் அடியேன்னு சொல்லித்தரேன். 24 மணி நேரம் 24x7. நம்ம பிஎம் சொன்ன மாதிரி 24x7 எம்பிஸ் எல்லோரும் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலான்னு சொல்லியிருக்காரு. நடக்குதோ நடக்கலையே சொல்ல முடியுமா? அது மாதிரி சும்மா வாய் வார்த்தையே சொல்ல முடியுமா? ததுச்சிதம் கர்மம். அதனால் சதுர்விதம் வானப்பிரஸ்த தர்மம் சம்யக் அபியஸ்ய. வானப்பிரஸ்த இதையும்
நன்றாக அபியாசம் பண்ணணும். எப்படி குரு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அப்படி செய்யணும். ததுச்சித்தம் கர்ம சர்வம் ததுச்சித்தம் கர்மம் சர்வம் நிவர்த்திய சாதனை. அதான் இப்போ நான் சொன்னது. நீங்கள் ஞானம் ஏற 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 கர்மா எரிஞ்சு போயிடுங்க. பிரத்யட்சமாக நீங்களே பார்க்கலாம். அடியே நான் பிரத்யட்சமாக நான் அனுபவிச்சிருக்கேன். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஞானாக்னி சர்வ கர்மான் பஸ்மசாத் குர்வந்தே அப்படின்னு நான் படித்தேன். அது என்னை ரொம்ப பெரிய மாற்றத்தை என் லைஃப்பில் கொண்டு வந்துச்சு. இப்போ கர்மாவை கண்டபடி செஞ்சுட்டுருக்கோம், ஓவர்லோட் பண்ணிட்டுருக்கோம். இதெல்லாம் தவறு, நிறுத்தணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை செதுக்கி தான் இப்போ இந்த நிலைக்கு வந்திருக்கோம். ததுச்சித்தம் கர்மம் சர்வம் நிவர்த்திய சாதன சதுஷ்டயம் சம்பன்ன சமதமாதிகளில் நின்று சர்வசம்சாரோபரி எல்லா சம்சாரத்தையும் தாண்டி, சம்சாரத்துக்கு மேலே, சம்சாரம்னா உலகம், ஜகத்துக்கு மேலே மனோ வாக்கு காயம் கர்மபி, மனசு வாக்கு உடம்பு செயல் ஏத்தா ஆசா நிவர்த்தம், ஆசைகள் எல்லாம் விட்டு ஏத்தா வாசனோ ஏசனோ, வாசனா பதிவுகள், ஏசனோ ஆசைகள், நிர்வயர் எல்லாத்தையும் விட்டு பற்றற்ற நிர்வயரக பற்றட்டு சாந்தோதாந்த சந்நியாசி. கடைசியில் உயிர் இருந்தால் எஞ்சி இருந்தீனா சந்நியாசி கடைசி வாழ்க்கை. எப்போ அது? இங்கே ஒரு 45 போச்சு, அப்புறம் ஒரு 25 65 போச்சு, வனப்பிரசம் 65 போச்சு, 65 போச்சு இல்லையா? இங்கே 45க்கு வரீங்க, அப்புறம் வனப்பிரசத்துக்கு 25 வருஷம் போச்சு, அப்புறம் 70 போச்சு. அதுக்கப்புறம் நீ இருந்தால் சந்நியாசி, இல்லையா அடுத்த ஜென்மா பார்க்கலாம். பரமஹம்சாசிரம இது இருக்கிறதுலே ரொம்ப உயர்வானது இந்த சந்நியாசம். பரமஹம்சாசிரமம், பரமஹம்சாசிரமம்னா ரொம்ப மேன்மையான ஆசிரமம். அதில் தானாக அமைந்தால் உண்டே தவிர நீயா முயற்சி பண்ணிலாம் அங்கே போக முடியாது, போகவும் கூடாது. அது ஒரு பெரிய வரம். சந்நியாசம் வேணும்னு நீ சுவாமிகிட்ட பல ஜென்மா பிரார்த்தனை பண்ணணும். சந்நியாசம் எதுக்கு? இந்த வேதாத்தியனம் பண்ணுறதுக்கு தான் சந்நியாசம். சந்நியாசம் வேறு எதுக்கும் இல்லைங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஞான யோகம் நம்ம இந்தியன் கல்ச்சர் படி சொல்கிறேன். அது பரமஹம்சராக இருக்கட்டும், விவேகானந்தராக இருக்கட்டும், எத்தனை ஆனந்தா, எல்லா ஆனந்தாவும் எதுக்கு சந்நியாசம் எடுக்கிறாங்கன்னா, மற்ற இந்த பிச்சல் பிடுங்களை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஏகாகிரம், நிருத்தம், நிஷ்டை அப்படிங்கிற 3 வார்த்தையை பிடிக்கிறதுக்கு, வேத அத்தியனம் பண்ணுறதுக்கும், குருக்கிட்ட சிரவணம் பண்ணுறதுக்கும் ஆசிரம வாழ்க்கையை செலக்ட் பண்ணுறது தான் சந்நியாசம். வேறு என்ன? உனக்கு லௌகிக இன்பங்கள் முக்கியமா, பேரானந்தம் முக்கியமா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் லௌகிக இன்பங்கள் தான் பிடிக்கும். சரி, அதுக்கு போயிட்டு வானா போனால் திரும்ப மாட்றான். புரியுதா இல்லையா? அதுக்குள்ளே போகிறவன் திரும்ப முடியாது. மதிக்கட்டான் சோலைன்னு சொல்லியிருக்கோமே ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஞாபகம் வந்துடுச்சு. மதிக்கட்டான் சோலைன்னா என்னது? உள்ளே போனோடனே பிரம்மை ஆயிடும். எப்படி வந்தோம், எங்கே போனோம், எங்கே போகிறோம், எத்தனை நாள் இதுக்குள்ளே இருப்போம், இதுலேருந்து வெளியில் ஏற முடியுமா, கரை ஏற முடியுமா? அதுதான் சம்சாரம், சம்சார சாகரம் சொல்கிறாங்களா இல்லையா? சம்சாரம் ஒரு கடல். அளவோடு இருன்னு சொல்லுது, எல்லாத்தையும் நெறிப்படுத்துது. அளவோடு இருந்தால் அது தபசு. அளவு இல்லாமல் போனீங்கன்னா லைஃபு ஆரோக்கியம் போயிடும், நோய் பிடிச்சிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தினா என்ன அர்த்தம்? உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு சொல்கிறானா என்ன அர்த்தம்? முதல்ல சத்தே இல்லை. சத்து இருந்தால் தானே எதிர்க்கும். அது சத்தே இல்லை, சத்து பொருளே உள்ளே இல்லை. எல்லாம் குப்பையும் கூடமாக சாப்பிட்றோம். ஏன்னா அதான் நல்லா இருக்குது. அதில் தான் கார்லிக் நான் போடுறான். என்னது? சாந்தோதாந்த சந்நியாசி பரமஹம்சாசிரமம். அதான் இருக்கிற ஆசிரமத்தில் அதி உத்தமமான ஆசிரமம். அது 70 வயசுக்கு மேலே தான் சொல்லுது. கலித்த ஸ்வஸ்வரூப தியானேன்னு அதில் என்ன பண்ணுறான்? தியானம்தான் பண்ணுவான் அதிகமாக. சித்த சத்தோட பொருத்தி நிறுத்துவான். இது பேர் நிஷ்டை. அதான் ஏகாகிரம், நிருத்தம், நிஷ்டை. ஸ்வஸ்வரூப தியானேன்னு தன்னில் தானாய். இந்த தன்னில் தானாய்ங்கிறது தான் சத்தில் சித்தாய், சித்து சத்தாய்.
தேக தியாகம், அதில் நின்று தேகத்தை தியாகம் பண்ணால் நம்ம இவர் மாதிரி காந்தியடிகள் மாதிரி ஹேராம்னு போகிறப்ப ஹேராம்னு சொன்னார்ல, அது மாதிரி நம்ம ராமானுஜருடைய அப்பா சோமயாஜி வந்து ஒரு ஐயர். இதோட ஆமாம், அவங்க வந்து இவங்க வந்து ஐயங்கார். யார்? பொண்ணு வீடு. அவர் வந்து ஐயர் வந்து யாகமெல்லாம் பண்ணக்கூடியவர், யாகம் பண்ணி வைக்கிறவர், நிறையா சிறப்பானவர், நல்ல உயர் பண்புடையவர். அப்போ வந்து இவர் வைஷ்ணவ சம்பிரதாயம் இல்லை. வைஷ்ணவ சம்பிரதாயம் இல்லைன்னா எங்கே தான் இருக்கணும்? சைவமாக தானே இருக்கணும். இருந்து அந்த இவருடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்து ராமானுஜருடைய அம்மா காந்திமதி அவங்க மாமா தான் வளர்க்குறார். அதாவது ராமானுஜருடைய தாய் மாமன், அதாவது ராமானுஜருடைய அம்மாவுடைய அண்ணன் திருமலை நம்பி. ராமானுஜருடைய அம்மாவுக்கு தங்கச்சி பெரிய பிராட்டி. இவர் திருமலை நம்பி, காந்திமதி, பெரிய பிராட்டி 3 பேரும் சிஸ்டர் பிரதர். இவர் பொறுப்பு. இவங்க திருமலை நம்பியுடைய அப்பா அம்மா போயிடுறாங்க, 15 வயசுலேயே போயிடுறாங்க. ஐயங்கார் ஃபேமிலி எத்தனையோ பேர் பொண்ணு கேட்டு வராங்க, இவருக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. சோமயாஜியுடைய செயல்பாடுகளை பார்த்து அவருடைய பண்பாடெல்லாம் பார்த்து பஞ்சசம்ஸ்காரம் அப்போ தான் பண்ணுறாரு. எப்படி திருமங்கை ஆழ்வார ஒரு பொண்ணு, நீ வந்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணணும், வைணவனாக மாறணும், விஷ்ணு சிரேஷ்டனாக மாறணும்னு அது மாதிரி பண்ணி தான் நான் ராமானுஜ வரலாறில் இருக்குது. அடியேன்னு பேசுகிறது நான் சொந்த கருத்துலாம் இல்லை. அந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறார். பண்ணிவிட்டு பூரணமான வைஷ்ணவ சிரேஷ்டராக மாறுறார். நல்லா எல்லா குவாலிட்டியும் இருக்குது. அப்படி பிறந்த குழந்தை தான் ராமானுஜர். உலகை வெல்லக்கூடிய அறிவு பை பர்த்தே இருக்குது அதுக்கு. அது மாதிரி மனம், வாக்கு, காயம், கர்ம எல்லாத்துலேயும் சிவஸ்வரூப தியானேன தன்னில் தானாய் சத்தில் சித்தாய் இருந்து தேக தியாகம், தேகத்தை தியாகம் செய்தால் கரோத்தி, தியாகத்தை செய்கிறான். ச முக்தோ பவதி, இந்த வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா இந்த ஜென்மாவே பூர்த்தி ஆகிடும். வந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன்னு அர்த்தம். இல்லைன்னா மறுபடியும் பேக்கை தூக்கிட்டு எம்பேர் படையப்பான்னு படையப்பா அவன் போட்டு பேக்கை போட்டு ஆடின மாதிரி எங்களை பேக் எடுத்துக்கிட்டு பேக்கு மாதிரி 10லேருந்து மறுபடியும் 10லேருந்தா அது தானே. அது மாதிரி ச முக்தி பவதி, அவன் முக்தனாகிறான். ச முக்தி பவதி 2 முறை சொல்லுது. இந்த சிஸ்டத்தில் போனால் சொல்லிடுச்ச விஷயம் எல்லாம் சொல்லிடுச்ச, எல்லாமே சொல்லிடுச்சு. மொத்த சாரத்தையும் முக்திக்கு வழியே சொல்லிடுச்சு. முதல் இடத்துல யார் இருக்கா? உபநயனம் இருக்குது. அங்கேயும் புரோகிதர் வருவாங்க, குரு வருவாங்க. அப்பா அம்மா தான் முதல் குரு. நீங்கள் அடிப்படை விஷயங்களை எதெல்லாம் உங்கள் குழந்தை நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் நல்ல அப்பா அம்மாவாக இருந்தால் சொல்லுங்கள். அதுக்கு பிடிக்கல அது முக்கியம் இல்லை. குழந்தைங்களுக்கு விஷம் எது அமிர்தம் எதுன்னு தெரியுமா? மருந்து கசக்க தான் செய்யும், கசக்கும், அதனால் கொடுக்க வேண்டாம்னு நினைப்பீங்களா? மருந்து கசக்க தான் ஏன் செய்யும்? டாக்டர் வந்து ஊசி போட்டால் குழந்தைக்கு வலிக்குன்னு தெரியாதா? எதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாரு? வலிச்சாலும் உள்ளே போகிறது மருந்து, அமிர்தம். அதனால் குழந்தைங்க அப்போ உங்களை திட்டம், மாறாக சிந்திக்கும். மனசுக்குள்ளே பெரிய மைண்ட் வாய்ஸ்லாம் நமக்கு கேட்காதுன்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் கேட்குது எனக்கு என்ன, அப்போல்லாம் தோணும். ஆனால் உள்ளே போன மருந்து அமிர்தமாக மாறிடும். எப்போ தெரியுமா இது மருந்து அமிர்தங்கிறத அது அறியும்? தனக்கு ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு இது உபதேசம் பண்ணி அப்போ தான் மெய்ப்பொருள் அறியும். மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு இந்த பாட்டு சொன்னாங்களேன்னு இது அதுக்கு சொல்கிறோம். அது கேட்காது. நீ கேட்டால் தானே அது கேட்க போகுது. அதான் பனிஷ்மெண்ட்டு. இறைவன் கொடுக்குற பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமில்ல? நீ பிள்ளையாக இருக்கும்போது உனக்கு செய்யக்கூடிய உபதேசமெல்லாம் கசக்குதில்ல,
அதெல்லாம் நீ உன்னுடைய குழந்தைக்கு செய்யும்போது கசக்கும். அவள் கேட்கும், நீ கேட்டியா 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 கேட்டியான்னு கேட்கும். கேட்கலல்ல, இப்போ நானும் கேட்க மாட்டேன். என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். நீ இப்படி போயிடுவாடா அப்படி போயிடுவோம், நான் போனால் பரவாயில்ல, நீ எப்படி போனால் உனக்கு என்ன? நாங்கள் என்ன பார்த்துட்டு இருக்க போகிறோம்? எங்கள் வேலை அதெல்லாம் இல்லை. எங்கள் வேலையை கரெக்டாக தான் நாங்கள் செஞ்சுட்டுருக்கோம். எங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டுருக்கோம். அப்படி அவன் முக்தி பெறுகிறான். முக்தி பெறுகிறான். ச முக்தி பவதி முக்தோ பவதி ச முக்தோ பவதி இத்திய உபனிஷத்துன்னு 2வது மந்திரம். மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு.